Hi friends, welcome back to Kapil Art. நான் தான் உங்கள் கப்பில். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க ஒரு வீடியோவில் வந்து Sketchbook ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கிரிபிள் ஆர்ட்டை பண்ணலான்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி யார் நம்ம ஸ்கிரிபிள் ஆர்ட் பண்ண போகிறோம்னா நம்ம யாரை தான். சரி, வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்கெட்ச்புக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த லேயருக்கு என்ன கலரோ அந்த கலர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட லேயர் எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட் லேயர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் லேயரில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஹேருக்கு நான் பண்ணுற ஹைலைட்டிங்கு அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே லேயரில் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கின் தெரியுதோ லைட்டிங் ஷேடில் அந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ணணும். இப்படி ஃபுல் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிளாக் கலரில் தெரியுது, அதாவது ஐப்ரோஸ், ஐபால், அப்புறமா நோஸ்கில் இருக்கிற பிளாக்னஸ்ஸு எல்லாத்துக்கும் இடத்துலையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேப் விட்டுட்டு அந்த கேப்பை தவிர எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ஒயிட் கலர் வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது உங்களுக்கான ஃபேஸ்க்கான ரிஃப்ரெஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி லிப்ஸு, ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒயிட் பண்ணணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் பிஎட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை. ஸோ பிஎட்லாம் தவிர்த்து நெக்கு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஸ்கின் தெரியுது அங்கெல்லாம் ஒயிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயருக்கு மேலே ஒன்று டூப்ளிகேட் லேயர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த பார்ட் வந்து ரொம்ப லைட்டிங்காக இருக்கோ அந்த பார்ட் மட்டும் திருப்பி நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நோஸு, சின்னு, லிப்ஸு எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங்காக தெரியுதோ அந்த இடத்துல நான் திருப்பி நான் ஷேட் பண்ணுறேன், ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த 2 லேயரையும் வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறேன். ஸோ ஹேர்லேயும் டீட்டெயில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர் நான் கம்பைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதுக்கடுத்த லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ பேக் சைடில் வந்து அந்த டிஷர்ட்டுக்கான ஸ்க்ரிபிளிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுக்கு நான் அதை பண்ணுறேன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரிபிள் ஆர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதேமாரி பியர்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஹைலைட் நான் பண்ணுறேன். ஸோ இது டோட்டலாக பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஃபுல்லாக பிளாக் கலரில் பேக்ட்ராப்பில் பார்க்கும்போது இன்னொரு அட்ராக்ஷனான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்க்ரிபிள் ஆர்ட் முடிஞ்சிருச்சு. அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம்.